வெல்கம் டு குமரி தெண்டல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் கன்னியாகுமரி மாவட்டத்தில்ன்ற ரொம்ப ஸ்பெஷலான வெறுங்கறி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா குமரி தெண்டல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். இந்த வெறுங்கறி ரெடி பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் 2 கைப்பிடி அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு 5 சின்ன வெங்காயம் இதை சேர்த்துட்டு, இது கூட 3/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அப்புறமா உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துட்ருக்கிறேன். அப்புறமா இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இவ்வளவும் சேர்த்துட்டு, இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு பாருங்கள். இந்த மாதிரி நல்ல நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டதை நீங்கள் எந்த பாத்திரத்தில் குழம்பு வைக்க போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் மாற்றிட்டு, ஒரு நெல்லிக்காய் அளவு சைஸ் புளி தண்ணியில் கரைச்சிட்டு எடுத்து வச்சிட்டு இருந்தேன். அந்த தண்ணியை மட்டும் இப்போ இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த குழம்பு பண்ணுறதுக்கு காய்கறி எதுவுமே தேவையில்லை. ரொம்ப சிம்பிளாகவே நம்ம இதை ரெடி பண்ணிடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பையும் இப்போ இதில் சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி இதை கொதிக்க விடலாம். குழம்பு ரொம்ப கொதித்து வர வேண்டாம். லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கிற டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணணும். இப்போ பாருங்கள், நல்ல ஓரம் எல்லாம் நல்லா கொதித்து வந்துட்டுருக்குது. இந்த அளவுக்கு மட்டும் கொதிச்சிட்டாலே போதும். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் தாளிப்பு கொடுக்கறதுக்காக தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு, அதில் கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் சேர்த்து தாளிச்சிட்டு அந்த தாளிப்பை இதில் சேர்த்துடலாம். அவ்வளவுதாங்க, கன்னியாகுமரி ஸ்பெஷல் வெறுங்கறி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.